நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தபோவனம். தபோவனம் என்ற உடனேயே நம் உள்ளத்தில் ஒரு அமைதி குடிகொள்கிறது. துஷ்ட மிருகங்கள் கூட சாத்வீகமான மிருகங்கள் மீது தாங்கள் கொண்டிருக்கும் பகைமைகளை மறந்து ஒன்றுக்கொன்று ஒரே துறையில் தண்ணீர் அருந்தும் அளவிற்கு மகரிஷிகளுடைய ஆசிரமங்கள் விளங்குகின்றன. மகரிஷிகள் மகாத்மாக்கள், கிராந்ததரிசிகள் என்று போற்றப்படுகிறார்கள். அதாவது எதிர்காலத்தில் இந்த உலகத்தில் என்னென்ன நடைபெறப் போகின்றது, மக்களுடைய இயல்பு வாழ்க்கை எவ்விதம் இருக்கப் போகின்றது, மக்களுடைய மனோபாவங்களுடைய மாறுதல் என்ன என்ன இவற்றையெல்லாம் தங்கள் தவத்தின் வலிமையினால் நன்கு உணர்ந்தவர்கள். அந்த மகரிஷிகளில் பல வர்க்கத்தவர்கள் உள்ளனர் என்பதை பலமுறை நாம் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது தபோவனத்தில் நாம் மகரிஷிகளின் சரித்திரத்தில் முதலில் தேவரிஷியான எல்லோருக்கும் பிரம்மஞானத்தை அருளக்கூடிய நாரத மகரிஷியருடைய சரித்திரத்தை அனுபவிக்கப் போகின்றோம். ஏனென்றால் இந்த பாரத தேசத்தில் பல இடங்களிலும் நாரதருடைய சிஷ்யர்களின் தபோவனம்தான் நிறைந்திருக்கிறது. ஆம், துருவனுக்கு நாரதர் ஆத்ம ஞானத்தை உபதேசித்ததினால் துருவன் மதுரா என்னும் புண்ணிய பூமியில் தவம் செய்து சித்தியடைந்தான். கருவில் இருக்கும் பொழுதே ஒரு குழந்தைக்கு ஆத்ம வித்யை நாரத மகரிஷி உபதேசம் செய்ததினால் அந்த குழந்தை உலகோர் போற்றும் உன்னதமான ஒரு புருஷனாக அவதாரம் செய்து உபமானம் அசேஷானாம் சாதுனாம் யஹா என்பதாக உலகத்தில் சாதுக்கள் என்னும் சப்தத்திற்கு இவன் ஒருவனே லட்சியபூதனாக தன் தந்தை மட்டுமில்லாமல் முன்னே 7 குலம் பின்னே 7 குலம் என்று தன் குலத்தையே உத்தாரணம் செய்தவனாக, குலம் எதற்கு, பலம் எதற்கு, எந்த குலத்தில் பிறந்தால் என்ன, எந்த ஆச்சாரத்துடன் இருந்தால் என்ன, பகவத் பக்தி தான் நமக்கு தேவை, இதை உலகிற்கு உணர்த்திய வள்ளலாம் பிரஹ்லாதாழ்வான். அவன்தானே தன் தாயார் கயாதுவின் கருவில் இருக்கும் பொழுதே நாரதராலே உபதேசிக்கப் பெற்று நல்லதொரு ஞானத்தை அடைந்தான். வியாசருக்கு மகாபாரதம் இயற்றுவதற்கு தூண்டுகோலாய் அமைந்தவரே நாரத மகரிஷிதான். அதுபோன்று தான் வால்மீகி மகரிஷி ஸ்ரீமத் ராமாயணம் என்னும் பெரும் இதிகாசத்தை தான் படைப்பதற்கு காரண கர்த்தாவாக ராமனுடைய சரித்திரத்தை வெகு அழகாக சுருக்கிச் சொல்லி அவர் மனதில் விஸ்தாரமாக ராமபக்தியை உண்டாக்கி அதனால் காயத்ரியின் உட்பொருள் அமைந்த விசேஷமான 24,000 ஸ்லோகங்களினால் ஸ்ரீமத் ராமாயணத்தை அவதரிக்கச் செய்தவர். நாரதர் பிறந்தார். அவர் பிறந்த பொழுது அந்த சமயத்தில் உலகத்தில் நல்ல மழை பொழிந்ததாம். நாரம் என்றால் மழை என்பது பொருள். நாரம் ததாதி இதி நாரதஹா, நல்ல மழை அளிப்பவர், தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து என்று ஆண்டாள் நாச்சியார் வர்ணிக்கின்றாளே. எல்லோரும் வாழ்ந்து போகும்படியாக, நாட்டார் எல்லோரும் மனம் மகிழும்படியாக அவர்களுக்கு தீர்த்தத்தை அளிப்பதினால் இந்த மகரிஷிக்கு நாரதர் என்று பெயரிட்டார்களாம். அது மட்டுமல்ல, நாரம் என்பதற்கு பிரம்மஞானம் என்பது பொருள். பலருக்கும் பாண்டித்யம் இருக்கும். தற்காலத்தில் எத்தனையோ விதமான கல்வி முறைகள் அமைந்திருக்கின்றன. பாடத்திட்டங்களில் எத்தனையோ விபாகங்கள் இருக்கின்றன. ஒவ்வொருத்தரும் மகா மேதாவிகளாக, சூரர்களாக புதியதான கண்டுபிடிப்புகளை தாங்கள் முயற்சியினால் மேதாவிலாசத்தினில் அதை வெளிக்கொணர்பவர்களாக விளங்குகிறார்கள். ஆனால் எந்த ஞானம் முக்கியம் தெரியுமா? இவையெல்லாம் என்ன? சுவாமி ஸ்ரீ தேசிகன் பேசுவார், சுமையான கல்விகள் சூழ வந்தாலும் தொகை இவை என்று. சுமையான கல்விகள், இந்த கல்வி முறைகள் அனைத்துமே சுமையான கல்வி, சுகமான கல்வி இல்லை.
இந்த கல்வி திட்டங்கள் எல்லாம் நமக்கு மேன்மேலும் பெரும் சுமையாக நம் தோளை அழுத்தி நம் முதுகில் பாரத்தை ஏற்றி வைத்துக் கொண்டு கடைசியில் நாம் அப்படியே வணங்கி விடும்படியாக கூன் போட்டு நிமிர முடியாத அளவிற்கு நம்மை ஆழ்த்துபவையாக, இந்த பிரகிருதியில் ஆழ்த்துபவையாக அமைந்திருக்கின்றன. ஆனால் எந்த கல்வி சிறந்த கல்வி தெரியுமா? எந்த கல்விக்கு பெருமை தெரியுமா? எத் கர்ம தன்ன பந்தாய யா வித்யா சா விமுக்தையே என்று பிரகலாதாழ்வான் கூறுகிறார். எந்த பாடத்தை நாம் படித்தோமேனால், எத்தகையதொரு வித்யாபியாசத்தை நாம் அடைந்தோமேனால் நமக்கு சாம்சாரிகமான பந்தங்கள் அறுபடுமோ. எத் கர்ம தன்ன பந்தாய யா வித்யா சா விமுக்தையே. கர்மாக்களை செய்ய வேண்டும். அந்த கர்மாக்கள் வேதம் வகுத்த வகையில் இருக்க வேண்டும், நற்கர்மங்களாக இருக்க வேண்டும். அதே கர்மங்கள் நம்மை மேன்மேலும் பிரகிருதியில் ஆழ்த்தாதவையாக இருக்க வேண்டும். எத் கர்ம தன்ன பந்தாய, அது ஒரு பொழுதும் நம்மை பிணைக்கக்கூடாது. யா வித்யா சா விமுக்தையே. கல்வி நமக்கு மோட்சத்தை அளிக்கக்கூடியது. அத்தகு கல்வித்தான், அத்தகு பாடத்திட்டம் தான் சிறந்தது. இதை சொல்பவர் யார்? பிரகலாதன். மற்ற கல்வி முறைகளை நாம் வாசித்தால் என்ன? மதம் பிடித்த யானையை போன்று நாம் மற்றவர்களை மதியாததொரு நிலையில் இருக்கின்றோம். ததாதி வினயம் என்று நம் பெரியோர்கள் உபதேசிக்கின்றார்கள். யானையை பாருங்கள், யானையினுடைய காம்பீரியத்தை பாருங்கள். யானைக்கு காம்பீரியம் உண்டு, அதே சமயத்தில் அந்த யானைக்கு மதம் என்பதும் உண்டு. மற்றவர்களை மதிக்காத தன்மைக்குத்தான் மதம் என்பது பெயர். எதையும் துச்சமாக பாவிப்பதற்குத்தான் மதம் என்பது பெயர். யாரையும் லட்சியம் செய்யாததற்குத்தான் மதம் என்பது பெயர். அதனால் தான் பெரியோர்கள், ஏனடா யானை போன்று மதம் பிடித்திருக்கிறார் என்று கேட்பார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அகத்தியரிடத்தில் வினயமற்றவனாக இந்திரத்யும்னன் என்னும் அரசன் தவறான தன்னுடைய நடவடிக்கையினால் சாபம் பெற்றான். அகத்திய மாமுனிவர் வந்தபொழுது அவரை மதிக்காமல் இவன் இருந்தான், உதாசீனனாக இருந்தான். அதை கண்டதும் அகத்திய மாமுனிவர், நீ யானை போன்று மதம் பிடித்திருக்கிறாயா, என்னை உதாசீனம் செய்கிறாயா, எனில் நீ யானையாக பிறக்க வேண்டியது என்று சாபமிட்டார். அந்த சாபத்தின் பயனாகத்தான் இந்திரத்யும்னன் என்னும் அரசன் பின்னாளில் யானை அரசனாக கஜேந்திரனாக பிறந்தான். ஆகையால் இந்த கல்வி திட்டங்களோ கல்வி முறைகளோ நமக்கு சுமையான கல்விகளாகத்தான் இருக்கின்றன. அத்தியாத்ம ஞானத்தை பெற வேண்டும், ஆத்ம ஞானத்தை பெற வேண்டும். அந்த ஆத்ம ஞானத்தினாலே மனது தெளிவடைய வேண்டும். மனசுக்குள்ளே ஒரு சாந்தி, ஒரு பிரசாந்தி உண்டாக வேண்டும். எதையும் நாம் எம்பெருமானுடைய சொரூபமாக, எல்லாம் அவனுடைய சிருஷ்டியாக பாவிக்கும் ஒரு மனோநிலை நமக்கு ஏற்பட வேண்டும். அதற்குத்தான் தவநிலை என்பது பெயர். அத்தகு தவநிலையை நமக்கு உபதேசிப்பவர் யார்? நாரம் என்றால் ஆத்ம ஞானம். நல்லதொரு ஆத்ம ஞானத்தை நமக்கு அளிப்பதினால் நாரம் ததாதி இதி நாரதா என்று மகாமுனிவர் நாரத முனிவர் போற்றப்படுகின்றார். பிரம்மாவுடைய முகாரவிந்தத்திலிருந்து தோன்றியவர் இந்த நாரதர் என்னும் மகரிஷி. பிரம்மா படைப்பு கடவுள், சிருஷ்டிகர்த்தா. அந்த பிரம்மா முதலில் சிருஷ்டிக்க ஆரம்பித்தார். சனகர், சனந்தர், சனாதனர் என்பதாக 4 மகரிஷிகள். சனகாரி மகா யோகியர் என்பது அவர்களுடைய திருநாமம். 4 யோகிராஜர்கள் பிரம்மாவிடமிருந்து தானாக உண்டானார்கள். முதல் தபஸ்விகள் அவர்கள்தான். அவர்களுக்கு எங்கே தபோவனம் அமைந்திருக்கிறது என்றால், இந்த உலகமே அவர்களுக்கு தபோவனமாகத்தான் தோற்றியது. அது படைப்பின் ஆதி காலம். பிரம்மா உலகத்தை படைத்து மக்களை பெருக்க வேண்டும், பிரஜோத்பத்தி செய்ய வேண்டும், மேலும் மேலும் மக்கள் பெருக வேண்டும். அதற்காகத்தான் இவர்களை தன் மனசினாலே சிருஷ்டித்தார். பிரம்மா சிருஷ்டிப்பதற்கு எது தேவை? எதுவும் தேவையில்லை. அவருடைய தபோபலமே தேவையானது. அந்த தபோபலத்தினால் இவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். தந்தையை சேவித்தார்கள். தந்தை ஆசீர்வாதம் செய்தார். பிரம்மதேவர், பிள்ளைகள் நீங்கள் சென்று
நான் படைத்திருக்கும் இந்த பிரகிருதி மண்டலத்தில் தேவவர்க்கம், மனுஷ வர்க்கம், முனிவர்க்கம், பசுபக்ஷி மிருக வர்க்கங்கள், ஸ்தாவர ஜங்கம வர்க்கங்கள் என்று இவை அனைத்தையும் சிருஷ்டியுங்கோள். இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு நீங்கள் மக்களை பெற்றெடுங்கோள் என்று ஆசீர்வாதம் செய்தார். உடனே அந்த பிள்ளைகள் கூறினார்கள், தந்தையே, உலகியல் இன்ப துன்பங்களினால் என்ன பயன் உண்டாகும்? இந்த உலகத்தில் பிறந்ததற்கு நாங்கள் வருத்தப்படுகின்றோம். கர்மாக்களே இருக்கக்கூடாது, புண்ணியமும் கூடாது, பாபமும் கூடாது. நம்முடைய உபன்யாசங்களில் பலமுறை கூறியிருக்கிறோம், புண்ணியம் பாபம் இவை இரண்டையும் நாம் ஒழித்தால் தான் நமக்கு மேலான பரமபதம் கிடைக்கும். அதற்காகத்தான் தபஸ்விகள் ஆங்காங்கு குட்டீரங்களை அமைத்துக்கொண்டு, ஆசிரமங்களை அமைத்துக்கொண்டு பகவானை குறித்து தவம் செய்கின்றார்கள். இவர்களுக்கு ஈஸ்வர அனுகிரகத்தினால் சுவாபாவிகமாகவே, அதாவது தன் நிச்சயாகவே ஆத்ம ஞானம் சித்தித்தது. இதைத்தான் புராணங்கள் கூறுகின்றன. ஸ்வயமாகத விஞ்ஞானாஹ நிவృத்திம் தர்மமாஸ்திதாஹ. ஸ்வயமாகத விஞ்ஞானாஹ. இந்த ஸ்லோகத்தின் பொருளை நம்மாழ்வார் தன்னுடைய திருவாய்மொழியின் முதல் பாசுரத்தில் காண்பிக்கிறார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினல் எவனவன், அயர் வருமமரர்கள் அதிபதியவனவன், துயரரு சுடரடி தொழுது எழு எல் மனனே என்று காண்பித்தருடுகிறார். சனகசனந்தாதி யோகிராஜர்களுக்கு ஆத்ம ஞானம் தானாகவே வந்தது. பல பேருக்கு நாம் எத்தனை முறை உபதேசங்கள் செய்தால் கூட, எவ்வளவு நாம் உபதேசித்தால் கூட அவர்களால் ஆத்ம ஞானத்தை அடைய முடியாது. அது அவர்களுக்கு சாத்தியமே இல்லை. நீங்கள் சொல்லுவதை சொல்லிக்கொண்டே இருங்கள் சுவாமி, நாங்கள் எப்படி செயல்படுகிறோமோ அப்படித்தான் செயல்பட்டு கொண்டிருப்போம் என்பதாக நம்முடைய வார்த்தையை சற்றும் கேளாமல், செவிசாய்க்காமல், அந்த வார்த்தைக்கு மதிப்பில்லாமல் அதை தங்களுக்குள்ளே சென்று செலுத்தி அதை அனுபவிக்கக்கூடிய பக்குவம் இல்லாதவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் சனகசனந்தாரி யோகிராஜர்கள் மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள், சாட்சாத் பகவானிடமிருந்தே உபதேசத்தை பெற்றவர்கள். பகவானுடைய அனுகிரகத்தினாலே அவர்களுக்கு ஆத்ம ஞானம் உண்டாயிற்று. இன்னொரு குரு உபதேசம் செய்யவில்லையாம். எம்பெருமானே மமாப்யகில லோகானாம் குருஹு நாராயணோ குருஹு என்று சக்கல லோகத்திற்கும் ஆதிகர்த்தாவான அந்த பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணனே குருவாக விளங்கினார். இதற்குத்தான் நிவிருத்தி தர்மம் என்பது பெயர். சற்றே சூக்ஷ்மமான விஷயம். இந்த சூக்ஷ்மமான விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். கடினம் என்று நினைத்தால் கடினம்தான், இல்லை என்று நினைத்தால் இல்லைதான். நிவிருத்தி பிரவருத்தி, காமிய கர்மாக்களை செய்து பலனுண்டாகும் காரியங்களை செய்து அந்த காரியங்களுடைய பலனை அனுபவிக்கின்றோமே, அதற்குத்தான் பிரவருத்தி கர்மாக்கள் என்பது பொருள். உலகத்தில் வேதம் உபதேசிக்கின்றது, உனக்கு நல்ல செல்வங்கள் வேண்டுமா, அதற்காக ஒரு யாகம் செய். நல்ல மழை பொழிய வேண்டுமா, அதற்காக ஒரு யாகத்தை செய். உனக்கு பிள்ளை பிறக்க வேண்டுமா, அதற்காக ஒரு யாகத்தை செய் என்று ஒவ்வொரு யாகத்தை செய்வதனால் நமக்கு உண்டாகக்கூடிய பலன்களை வேதம் உபதேசிக்கின்றது. இத்தகு பலன்களை விரும்பி செய்யும் காரியங்களுக்குத்தான் பிரவருத்தி கர்மாக்கள், பிரவருத்தி தர்மங்கள் என்பது பொருள். ஆனால் நிவிருத்தி தர்மம் இதே காரியங்களை ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க காமோ யஜேத என்ற வேத வாக்கியம் சொன்னால், உனக்கு சொர்க்க பிராப்தி வேண்டும் என்றால் நீ ஜோதிஷ்டோ யாகத்தை செய்வாயாக என்றால், சுவாமின்னு எனக்கு சொர்க்க பிராப்தி வேண்டாம், இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன், எனக்கு எந்த விதமான செல்வ சம்பத்தும் வேண்டாம், சொர்க்காதி சுகங்கள் வேண்டாம், வேறு என்ன வேண்டும் தெரியுமா, மோட்சம் தான் வேண்டும். அதற்காகத்தான் வேதத்தில் விதிக்கப்பட்ட சத்கர்மக்களை, வேதத்தில் வகுத்திருக்கக்கூடிய நல்ல காரியங்களை எல்லாம் நான் பகவதர்ப்பணமாக அவனுக்கே நிவேதனம் செய்து இதனுடைய பலன்கள் அவனுக்கே சென்று சேரும்படியாக நான் யாகங்களை செய்கிறேன், அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோமே. இதற்குத்தான் நிவிருத்தி தர்மங்கள் என்பது பெயர். இந்த நிவிருத்தி தர்மத்தை செய்வதற்குத்தான் சனகசனந்தாரி யோகிராஜர்கள் ஆசை கொண்டார்களே ஒழிந்து அவர்கள் பிரவருத்தி தர்மங்களை செய்வதற்கு ஆசை கொள்ளவில்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தந்தையினுடைய கட்டளையை அவர்கள் மீறினார்கள்.
தந்தை எதற்காக இவர்களை படைத்தார்களோ அந்த படைப்பு தொழிலை தாங்கள் மேற்கொண்டு நடத்துவதற்கு இவர்கள் விரும்பவே இல்லை. தந்தையிடம் விடை பெற்றார்கள். நேராக சென்று தவம் புரிய சென்று விட்டார்கள். இது போன்றதொரு அடர்ந்த தபோவனத்தில் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு ஹிருதய புண்டரீகத்தில் எம்பெருமானை தியானித்துக் கொண்டு அவர்கள் தவம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். பிரம்மாவிற்கோ அடாத கோபம். பிள்ளைகள் ஒருவர் கூட தான் சொன்னதை கேட்கவில்லை என்பதனால் பிரம்மாவிற்கு குரோதம் மேலும் மேலும் கிளர்ந்து எழுந்தது. அந்த கோபத்தின் சமயத்தில் தான் பிரம்மாவிற்கு அவருடைய சரீரத்திலிருந்து 11 விதமான ருத்ரர்கள் உண்டானார்கள். அந்த கோபாக்கிரியினாலே உண்டானதினால் அவர்கள் ஏகாதச ருத்ரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். மறுபடியும் பிரம்மதேவர் யோசித்து பார்த்தார். நாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக சிருஷ்டித்தோம். அந்த பிள்ளைகளுக்கு ஈஸ்வர அனுகிரகம் கிடைத்திருக்கிறது. ஆகையால் அவர்கள் படைப்பு தொழிலை மேற்கொள்வதை காட்டிலும் தாங்கள் தவம் செய்வதுதான் மேலான தர்மம் என்பதை உணர்ந்தவர்களாக சென்று விட்டார்கள். அனாவசியமாக நாம் இவரிடத்தில் கோபித்துக் கொண்டு என்ன பிரயோஜனம்? எதற்காக நமக்கு அவர்கள் மீது கோபம் உண்டாக வேண்டும்? சரி, பரவாயில்லை, நாம் அதற்கு பதிலாக மறுபடியும் சிருஷ்டிக்க ஆரம்பிக்கலாம் என்று சாத்வீகமானதொரு மனோபாவத்துடன் படைப்பு தொழிலை மேற்கொண்டார். இந்த இடத்தை நாம் வெகு ஜாக்கிரதையாக கவனித்து பார்க்க வேண்டும். கோபத்தினால் நாம் செய்யும் காரியங்களுடைய பலன் நமக்கு அதே குரோத ரூபத்துடன் தான் சித்திக்கிறது. பிரவர்த்தனாத் பூர்வம் சிந்தனியம் என்பதாக நன்கு ஆய்ந்து ஆராய்ந்து பார்த்து ஒரு காரியத்தை நாம் செய்ய ஆரம்பித்தோம் எனால் அதன் பலன் சிறப்பானதாக விளங்குகின்றது. எனவே பிரம்மதேவர் சனகசனந்தாரிகள் மீது தான் கொண்ட கோபத்தை விடுத்து தற்பொழுது அமைதியாக அமர்ந்து மீண்டும் சிருஷ்டிக்க ஆரம்பித்தார், படைக்க ஆரம்பித்தார். அப்பொழுது தான் அவரிடமிருந்து தோன்றியவர்கள் பிரஜாபதிகள் என்னும் பெருமக்கள். தக்ஷர், புலகர், புருகுத்சர், வசிஷ்டர், மரீச்சி, அங்கிரஸ் முதலானவர்கள் பிரஜாபதிகள் என்னும் பெருமை பெற்றிருக்கிறார்கள். ஆம், பிரஜாபதிகள் என்றால் மக்களுக்கு தலைவர்கள் என்பது பொருள். இவை அனைத்தும் உலகத்தினுடைய ஆதி காலம். இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டு படைக்கப்பட்டு அதில் இன்னும் ஜீவ வர்க்கங்கள் படைக்கப்பட வேண்டும். அந்த சமயத்தை குறித்துத்தான் இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். மறுபடியும் பிரம்மதேவர் தான் தவம் செய்ய அவரிடமிருந்து நாரதர் என்னும் இந்த தேவரிஷி ஆவிர்பவித்தார். சனகசனந்தாரி யோகிராஜர்களைப் போல ஆத்ம ஞானம் கைவரப் பெற்றவராய் இடைவிடாது நாராயண நாமத்தையே தான் உச்சரித்துக் கொண்டிருப்பவராய் தியானித்துக் கொண்டிருப்பவராய் நாராயணனுடைய திருநாமங்களை வாயினால் பாடி மனத்தினால் சிந்திப்பதற்காகவே தான் பிறவி எடுத்திருக்கிறோம் என்னும் பேருண்மையை நன்கு உணர்ந்தவராய் நாரதர் பிரம்மதேவரால் சிருஷ்டிக்கப்பட்டு அந்த பிரம்மதேவரிடத்தில் வினயத்துடன் சென்று நின்றவுடன் பிரம்மதேவர் பிரசன்னனாகி, நாரதா, உன் முன்னோர்கள் சென்ற வழியில், ஏனைய பிரஜாபதிகள் சென்ற வழியில் நீ படைப்பு தொழிலை ஆரம்பிப்பாயாக. இல்லறத்தை ஏற்றுக்கொண்டு அந்த இல்லறன் மூலமாக நல்ல மக்களை பெற்றெடுத்து பூமண்டலம் முழுவதும் நிறைய மனிதர்கள் நிரம்பும்படியாக நீ என் உள்ளம் குளிரும்படியாக என் கட்டளையை மீறாமல் இருப்பாயாக என்று ஆசீர்வதித்தார். அப்பொழுது வேதாந்தத்தில் கரை கண்டவராயும் நாரம் ததாதீதி நாரதா என்று எல்லோருக்கும் நல்ல ஆன்ம ஞானத்தை அளிப்பவராயும் இருக்கும் அந்த நாரத மகர்ஷி தன் தந்தையினிடத்தில் பணிவுடன் பேச ஆரம்பித்தார். தந்தையே, பிள்ளைகள் தவறான பாதையில் சென்றார்களேயானால் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல உபதேசத்தை செய்ய வேண்டியது தகப்பனாருடைய கடமை. ஆனால் தகப்பனாரே தவறான வழியில் அப்பிள்ளைகளை ஈடுபடுத்தினால் இது தவறல்லவா, இது தகாதல்லவா? தயவு கூர்ந்து தாங்கள் நான் சொல்வதை செவிமடுக்க வேண்டும் என்று நாரதர் பேச ஆரம்பித்தார். அங்கே பிரம்மதேவருடைய மனோபாவம் எப்படி இருந்திருக்கும்? தபோவனத்தில் தொடர்ந்து நாம் சஞ்சரிக்கலாம். ஏகமேவ